அகரத்தின் அன்பு வணக்கங்கள். மனிதர்கள் கடவுளை முழு மனதோடு பயபக்தியோடு தரிசனம் செய்தால் போதும், தான் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் தப்பித்து விடலாம், கடவுள் மன்னித்து விடுவார் என நினைத்து கொண்டிருக்கின்றனர். தற்போது கூட நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கோடி கோடியாக கொள்ளையடித்துவிட்டு கடவுளுக்கு ஒரு பங்கை லஞ்சமாக கொடுத்து விட்டால் போதும், இனி நமக்கு துன்பம் என்பதே வராது என இருமாப்பு கொள்ளும் மனிதர்களை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது தவறு செய்பவர்கள் மறந்த ஒரு பழமொழியாகும். பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதித்துவிட்டு கடவுளை தரிசனம் செய்தால் போதும், கடவுள் அனைத்தையும் மன்னித்துவிட்டு தனக்கு நல்லது மட்டுமே செய்வார் என்ற அவநம்பிக்கையில் மனிதர்கள் இன்றளவும் திரிந்து கொண்டுதான் இருக்கின்றனர். கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கும் அற்ப மனிதர்கள் வாழும் சமூகம் இது. என்னதான் குறுக்கு வழியில் சம்பாதித்துவிட்டு கோடி கோடியாக கோயிலில் உண்டிலில் போட்டாலும் நாம் செய்த வினையின் பாவத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் நியதி. திருடுபவன் கூட ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுத்துவிட்டு மீதி பகுதியை பங்கு பிரித்துக் கொள்வதை வேடிக்கையாக திரைப்படங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது உண்மையில் நடக்கின்றது என பலர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாய்விளக்கும் போன்ற சொலவாடைகள் பல இருந்தாலும் பணம் பாவத்தையும் சம்பாதிக்கும் என சொல்ல மறந்து போனது நம் சமூகம். மனிதனுக்கு பணம் மட்டுமே ஒரே குறிக்கோள், அது எந்த வழியிலிருந்து வந்தாலும் கவலையில்லை என்ற எண்ணம் தற்போதைய கலிகாலத்தில் இருக்கின்றது. இந்த சமூகமும் ஒருவரை பணத்தை வைத்துதான் மதிப்பிடுகிறது. நீதியும் நேர்மையுமாக இருப்பவனை இந்த சமூகம் ஏமாளியாகத்தான் பார்க்கின்றது. ஆனால் சமூகம் அவனை ஏமாளியாக பார்த்தாலும் கடவுள் அவனை மிக சிறந்த அறிவாளியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் நல்லதை மட்டுமே செய்து பாவத்தை சம்பாதிக்காமல் மகிழ்ச்சியோடும் உடல் நலத்தோடும் யாருடைய தொந்தரவும் இன்றி தன்னிடம் இருப்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றான். ஆனால் குறுக்கு வழிகளில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் பணத்தோடு பாவத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அப்படி சம்பாதிப்பவர்களின் வாழ்வில் நிம்மதி என்பது இருக்காது. அதிகமாக நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் பதற்றத்தோடும் பயத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. யாருக்கும் தீங்கிழைக்காமலும் நீதியோடும் நேர்மையாக வாழும் மனிதர்களுக்கு அருகில் தெய்வம் எப்போதுமே துணை நிற்கும். அவர்கள் கோவில் குளத்திற்கு சென்றுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்பதில்லை. அவர்களுக்கு மட்டுமே இறைவன் தூணிலும் துரும்பிலும் காட்சியளிப்பான். ஆனால் பாவம் செய்பவர்களும் குறுக்கு வழியில் பணத்தை பெறுபவர்களும் எத்தனை கோயில் குளங்களுக்கு சென்றாலும் அந்த பாவம் ஒருபோதும் கழியாது. அவர்களுக்கு வெகு தொலைவில் தான் இறைவன் நிற்பார். அது தன்னுடைய சந்ததியினரையே பாதிக்கும். அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தங்களின் சந்ததியினர் மூலமாக பல துன்பங்களை பெறுவார்கள் என்று நம்முடைய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. என்னதான் கோவிலுக்கு சென்று உண்டியலில் பணம் போட்டாலும், பல யாகங்களை இறைவனை நினைத்து செய்தாலும், பல தோஷங்களை கழித்தாலும், வினை அறுத்தவன் வினை அறுப்பான், திணை அறுத்தவன் திணை அறுப்பான். இதுவே இறைவனின் நியதி. மகாபாரதத்தில் கிளைக்கதையாக மாண்டவியரின் கதை ஒன்று வரும். மாண்டவிய மகரிஷி ஒரு சாதாரண தட்டான்பூச்சியை சிறு வயதில் அதன் வால் பகுதியில் ஊசியை வைத்து குத்தியதால் அவருக்கு கழுவேற்றம் என்ற தண்டனையானது ஒரு மன்னனால் தவறுதலாக கொடுக்கப்பட்டது. அது எப்படி என்றால், அரண்மனை பொருட்களை திருடிய திருடர்கள் மாண்டவிய முனிவரின் ஆசிரமத்தில் ஒளிந்து கொள்வார்கள். அதனால் மகரிஷி திருடர்களுக்கு உதவியதாக எண்ணிய காவலர்கள் அவரை பிடித்து மன்னரின் முன்பாக நிறுத்துவார்கள். மன்னன் வழக்கை தீர விசாரிக்காமல் திருடர்களையும் அவர்களுக்கு உதவியதாக நினைத்த முனிவரையும் கல்வில் ஏற்றுங்கள் என்ற உத்தரவை பிறப்பிப்பார். இதனால் காவலர்கள் அனைவரும் கல்வில் ஏற்றுவார்கள். மகரிஷியை மட்டும் கழுமரம் ஒன்றும் செய்யாது. இதனை கண்ட மன்னன் அவர் மிகப்பெரிய ஞானி என்பதனை உணர்ந்து தான் தவறு செய்து விட்டதாக எண்ணி அவரை கழுவிலிருந்து இறக்க ஆணையிடுவார். இந்த துன்பத்தை பெற்ற முனிவர் யமதர்மனிடம், நான் எந்த தவறும் இதுவரை செய்ததில்லை, எனக்கு விவரம் தெரிந்து ஒரு சிறிய உயிரினத்திற்கு கூட தீங்கு விளைவித்தது கிடையாது, அப்படி இருக்கையில் எனக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான தண்டனை என்று கேட்டார். ஒரு தட்டான்பூச்சியை ஊசியை வைத்து குத்தியதன் காரணமாகவே உமக்கு சிறிது நேரம் இந்த கழுவேற்றம் என்ற தண்டனையானது கிடைத்தது என்று யமதர்மராஜா கூறுவார். எனவே நாம் சிறு தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை என்பது நிச்சயம் உண்டு என்பதே நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதன் என்னதான் கடவுளை எந்நேரமும் துதித்து கொண்டே இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது என்பதற்கு உதாரணமாக புராணத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு கதையை நாம் பார்ப்போம். சோழவள நாட்டில் சுவாகா என்ற ஒரு மன்னன்
சீரோடும் சிறப்போடும் தங்கள் நாட்டினை ஆட்சி செய்து வந்தான். தான் இறந்த பிறகு மறுபிறவி என்பது இருக்கக்கூடாது, சொர்க்கத்திலேயே நிலையாக இருக்க வேண்டும் என யோசித்த மன்னன் தன் மனைவியோடு சேர்ந்து பல யாகங்களை செய்தான். அந்த மன்னனின் குரு ஜெய்மணி இப்படிப்பட்ட யாகங்களைக் கண்டு திருப்தி அடையவில்லை. இதனால் மன்னனிடம் சென்று, மன்னா, இந்த யாகங்களால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ தான தர்மங்கள் செய்தால் மட்டுமே அவை அழியா புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும். அதன் மூலமே நீ சொர்க்கம் செல்ல முடியும் என்றார். அதற்கு அரசன் அந்த புண்ணியத்தால் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று வினவினான். குரு மன்னனிடம் மீண்டும் பேசத் தொடங்கினார். அது உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். அந்த புண்ணியங்களின் சக்தி இருக்கும் வரை நீ சொர்க்கத்திலேயே இருக்கலாம். அந்த சக்தி செலவான பிறகே மறுபடியும் நீ பூமியில் பிறக்க வேண்டும். எனவே நீ தான தர்மங்களை செய் என்றார். அதற்கு மன்னன், நான் எப்போதும் சொர்க்கத்திலேயே இருக்க வேண்டும். எனக்கு நிலையற்ற மோட்சம் தேவையில்லை. நான் விஷ்ணு பகவானை முழு மனதோடு பிரார்த்தனை செய்து கடுமையான தவத்தின் மூலம் நான் நிலையான மோட்சத்தை பெற்று விஷ்ணுலோகத்தில் நிலையாக எப்பொழுதுமே இருப்பேன். விஷ்ணுலோகம் என்பது சொர்க்கத்தை விட சிறந்தது. எனவே என்னுடைய ஒரே குறிக்கோள் கடுமையான தவத்தின் மூலம் விஷ்ணுலோகத்தை அடைவதே ஆகும் என்று கூறி தன் மனைவியோடு விஷ்ணு பகவானை நினைத்து கடுமையான தவங்களை மேற்கொண்டான். இதன் பயனால் கணவனும் மனைவியும் விஷ்ணுலோகத்தை அடைந்தனர். அது ஒரு அதிசய உலகம். எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கும். சுட்டரிக்கும் வெயிலும் கடுமையான குளிர் என்பதே அறவே இருக்காது. எங்கும் நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட விஷ்ணுலோகத்தை அடைந்தும் அவர்களால் விஷ்ணுவை தரிசனம் செய்ய முடியவில்லை. அவர்கள் பசி, தாகம் என கடுமையாக இருந்தது. பசியின் கொடுமையால் அவர்கள் அவதியுற்றதை பார்த்த வாமதவர் என்ற முனிவர் இவர்களிடம் வந்து என்ன ஏது என்று விசாரித்தார். மன்னனும் அவனின் மனைவியும் தங்கள் நிலையை எடுத்து கூறி வருந்தினார்கள். அதற்கு அந்த முனிவர், நீங்கள் இருவரும் சிறந்த விஷ்ணு பக்தர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் நீங்கள் எந்த விதமான தானங்களும் தர்மங்களும் செய்ததில்லை. குறிப்பாக தானங்களிலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். நீங்கள் அதையும் செய்யவில்லை, தீர்த்த தானமும் செய்யவில்லை. எனவேதான் உங்களுக்கு விஷ்ணுவை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார். அதற்கு அந்த தம்பதியினர், இதற்கு ஏதேனும் பிராய்ச்சித்தம் உள்ளதா என்று வினவினார்கள். ஆம், உள்ளது என்று கூறிய முனிவர் மேலும் தொடர்ந்தார். உங்கள் இருவரின் பிணங்கள் பூமியில் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அந்த பிரேதங்கள் இதுவரை அழுகாமல் அப்படியே இருக்கின்றன. எனவே அவற்றில் உள்ள மாமிசத்தை வெட்டி நீங்கள் உண்ணுங்கள். அதன் பிறகு யாரேனும் ஒரு விஷ்ணுவிற்காக பிரார்த்தனை பாடலை பாடுவார். அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான விமோசனம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்றார் முனிவர். இந்நிலையில் ஞானமும் நம்பிக்கையும் சோழ மன்னனையும் ராணியையும் பார்த்து சிரித்தது. நீங்கள் தானம் கொடுக்க தவறியவர்கள் என்று கூறி ஞானமும் நம்பிக்கையும் நகைத்தது. அப்போது விச்வலா என்ற ஒரு கிளி அங்கு வந்து இவர்களுக்கு உதவுவதாக கூறியது. மேலும் அந்த சோழ தம்பதியினருக்கு விஷ்ணு பகவானின் பிரார்த்தனையை கற்பித்தது. அதன் மூலம் அந்த தம்பதியினர் பாவம் நீங்கி விஷ்ணுவை தரிசனம் செய்தனர். எனவே இந்த கதையின் மூலம் நாம் என்ன உணர்கிறோம் என்றால், என்னதான் நாம் கடவுளை உருகி உருகி பிரார்த்தனை செய்தாலும் தான தர்மங்களாலும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருந்தால் மட்டுமே இறைவனின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.